விஜய் வந்து கார்த்திக் கிட்ட வந்து 1க்கு 2 வந்து காவேரியை பத்தி போட்டு குடுக்குறாரு. இந்த மாரி காவேரி ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து நம்ம சாரதாவும் அதுக்கப்புறம் விஜயும் வந்து மாத்தி மாத்தி சொல்றதால கார்த்திக் வந்து குழம்பி போறாரு. இங்க கார்த்திக்க வந்து மீட் பண்ணும்போது கேட்குறாங்க, "எதுக்காக நீங்க வந்து இந்த மாரி வந்து வேற மாதிரி சொல்றீங்க? இப்ப வந்து இது கல்யாணம் இப்பலாம் வேண்டாம் அப்படின்றீங்க." அப்படின்னோனே, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. ஆனா இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. நான் யோசிச்சு சொல்றேன்." அப்படி சொல்லிட்டு கார்த்திக் வந்து போயிடுறாரு. நல்லா பேசின இந்த மனுஷன் ஏன் இப்படிலாம் பண்றாரு அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இத பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அடுத்து வந்து இங்க வந்து காவேரிக்கு ஒரே யோசனையா இருக்கு. அவரு நல்லா பேசியிருந்தாரு. திடீர்னு நம்மள வேணாம்னு சொல்ல என்ன காரணம்? இத கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கார்த்திக் கால் பண்றாங்க. இல்லங்க நான் எதுவும் சொல்ல விரும்பல. தயவு செய்து இந்த கல்யாணம் வேணாம். நமக்குள்ள எதுவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்றாரு. அத கேட்டு காவேரி செம டென்ஷன். என்ன சார் நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. நல்லா தான் பேசுறீங்க. திடீர்னு இந்த மாதிரி சொல்றீங்க. ஏதோ காரணம் இருக்குல்ல. அந்த காரணத்த இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படி தெரியல நல்லா இருக்காது அப்படின்னோனே, சரிங்க நான் சொல்றேன். இந்த மாரி உங்களோட கசினா அப்படின்னோனே, ஆமாங்க அன்னைக்கு வந்தார்ல உங்க கூட பேசியிருந்தார்ல அவரு தானே உங்க கசின் அப்படின்னோனே, ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. உங்க கசினும் வந்து என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னார் உங்களை பற்றி. நீங்கள் ரொம்ப கோவக்காரின்னு சொன்னார். சரி அது நம்பலாம் நான் வேணாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ உங்கள் அம்மா வந்து ஃபோனில் வந்து இந்த மாதிரி உங்களை பற்றி சொன்னாங்க, நெகட்டிவாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அதெல்லாம் கேட்ட காவேரிக்கு செம கோவம் இருக்குது. சரிங்க நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வச்சிடுறாங்க. ஓ இதனால தான் இவருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரா, சே அம்மால இப்படி பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு செம்ம டென்ஷனாக ஃபோனை வச்சுட்டு வராங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க. என்னடி அப்படின்னு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் என்ன வேணாலும் பேசலாம் நினச்சிட்டு இருக்கியா? நான் என்னடி பண்ணேன்? பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு என்னை பற்றி தப்பாக வந்து அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால தான் அவர் கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சே உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. நீ எல்லாம் உண்மையிலே எனக்கு அம்மா தானா? என்னை நீ தான் பெத்தியா? எனக்கு இப்போ தான் சந்தேகம் வருது இவ்வளோ நாள் கழிச்சு. உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. இந்த வீட்டை விட்டு போயிடு. உன் மூஞ்சிலே நான் முழிக்க விரும்பலை. முதல்ல இங்கே இந்த இடத்த காலி பண்ணு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து சாரதாவால் தாங்கிக்க முடியல. பெத்த பொண்ணு இப்படி நம்மளை பேசிட்டாலே அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருக்குது சாரதாக்கு. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து காவேரி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டோன்னே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வேலையை முடிச்சுட்டு பார்க்குறாங்க. அம்மா அம்மான்னு குரல் கொடுக்குறாங்க. பார்த்தா வந்து சாரதா இல்லை. எங்கே போயிட்டாங்க அம்மா? ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. அம்மாவை காணோம். காலையில் நடந்த விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஐயோ அம்மா ஏதாவது தவறான முடிவுக்கு போயிட்டாங்களோ, எங்கேயாவது கிளம்பி போயிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அம்மா சாரிம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. அக்கம் பக்கத்தில் எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் காணவே காணோம். வந்துருவாங்கன்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்பவும் இல்லை. உடனே வேறு வழி இல்லாமல் வந்து நம்ம விஜய்க்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அம்மாவை சாயந்தரத்துலேருந்து காணோம் அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்டு விஜய் நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் அம்மாவுக்கு எனக்கு சண்டைங்க அப்படின்னு ஒன்று. இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. என்னாச்சுங்க அப்படின்னு ஒன்று நடந்த விஷயத்தை எல்லாம் காவேரி சொல்கிறாங்க. எல்லாம் உங்களால் தான் எங்கள் அம்மா உன்னை திட்டினேன், ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. சரிங்க இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வந்து தேடணும் அம்மாவை, வாங்க அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லா இடமும் போய் தேடி பார்க்குறாங்க. எனக்கு என்னமோ உங்கள் அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்கன்னு தோணுது. அன்றைக்கி வந்து எனக்கு கோயிலில் வர சொன்னாங்களே அத்தை, அந்த கோயிலில் தான் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போகிறாங்க. பார்த்தா வந்து சாரதா ஒரு இடத்துல அழுதபடி உட்காந்துட்டு மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ஓடி போகிறாங்க காவேரி. அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுமா, சாரிம்மா நான் ரொம்ப பேசிட்டேன் தப்புமா அப்படின்றாங்க. உடனே காவேரி பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னோடனே விஜய் வந்து என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, எதுக்காக வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்தீங்க, நாங்கள் ரொம்ப பதறி போயிட்டோன்னொன்னே அப்படியே பார்த்துட்டு விடுங்க தம்பி இதில் என்ன இருக்குது, என் பொண்ணே என்னை பேசிட்டா, இதுக்கப்புறம் நான் அங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அம்மா சாரிம்மா நான் தெரியாமல் பேசிட்டேம்மா, தயவுசெய்து நான் மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு கையை வந்து பிடிக்கிறாங்க. கையை எடுத்து விட்றாங்க சாரதா. வேணாம்மா அது உன் வீடு, நீ சம்பாதிக்கிற, நீ வாடகை கொடுக்குற, நான் என்னம்மா பண்ண அங்கே இருந்துக்கிட்டு, யாருக்கும் பாரமாக நான் இருக்கக்கூடாதுல்ல, அதனால தாம்மா வந்துட்டேன். இதுக்கப்புறம் உன்னை கேள்வி கேட்குறதுக்கோ, யாரை பார்த்து கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, உன்னை யாரும்மா நான் கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னா, அம்மா இப்படிலாம் பேசாதம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுகிற? இல்லைம்மா நான் உண்மையை தான் சொல்கிறேன், எதுக்காக உன் வாழ்க்கையை நான் வந்து கெடுக்கணும், உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தானே என்னை வந்து அந்த பேச்சு பேசுனேன். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு யாருமே இல்லைம்மா, அதனால் நீ சந்தோஷமாக இருந்துக்கோ, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. உடனே விஜய் வந்து காவேரியும் சேர்த்து பேசுகிறாங்க. தயவு செய்து வாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. சரிங்க தம்பி உங்களுக்காக நான் வரேன், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இவளை எனக்கு சொல்ல சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்கள், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத சொல்ல சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னோடனே காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல்